ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா சர்தோசி மேட் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு இதில் நான் 3 லைன் வந்து சென்டரில் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து இந்த அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அவுட்லைன் போட்ட அப்புறம் உள்ளே இருக்க 3 லைனும் நம்ம போடணும். அவுட்லைன் எல்லாம் போட்டு முடித்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம மேட் ஃபில்லிங் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சர்தோசியை நீடில் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இந்த சென்டரில் ஒவ்வொரு சென்டர்லேருந்தும் நம்ம இப்படி எடுத்து அடுத்த சென்டருக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நான் இந்த கார்னர்லேருந்து எடுத்து ஒரு சர்தோசியை எடுத்து இந்த சென்டர் அதுக்கு அடுத்த லைனில் சென்டரில் கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த சைடு மேலே இந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு இந்த ஒரு நம்ம ஒரு சர்தோசி போட்டோம்ல அதுக்கு அடுத்து மேலே ஒரு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அதில் இன்னொரு சர்தோசியை இன்சர்ட் பண்ணி அடுத்த லைனில் சென்டருக்கு கொண்டு வரணும். சென்டருக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுறணும். போட்ட அப்புறம் நம்ம வந்து இந்த சைடு போட்டிருக்கோம்ல அதுக்கடுத்து இந்த லாஸ்ட்டு போட்ட சர்தோசிக்கு இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ரைட் சைடு போகணும், அடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் சைடு மேலே கொஞ்சம் இந்த சர்தோசி முடிஞ்சதுக்கு அடுத்து அதில் வந்து போடக்கூடாது. அது கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அப்புறம் ஒரு சர்தோசியை எடுத்து மறுபடியும் அதுக்கு அடுத்த லைனில் சென்டரில் ஒரு லாக் ஸ்டிச் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அப்புறம் இப்போ வந்து நம்ம ரைட் சைடு ஒரு இது சர்தோசி போட்டதுக்கு ரைட் சைடு ஒரு சர்தோசி போட்டுட்டோம். அந்த சர்தோசிக்கு லெஃப்ட் சைடு போட்டாச்சு. அடுத்து இனிமேல் ரைட் சைடு போடணும். ரைட் சைடு போடணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேலே கொண்டு போய் ஒரு சர்தோசியை எடுத்து போடணும். இது வந்து அடுத்து வந்து முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சின்ன சர்தோசியாக எடுத்து நம்ம வந்து லாக் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி மேலே எடுத்து ஒரு செயின் எடுத்து அதில் வந்து சர்தோசியை எடுத்து நம்ம இந்த மாதிரி அடுத்ததுக்கு சென்டரில் கொண்டு வரணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் அதுக்கு ரைட் சைடு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு அதில் ஒரு சர்தோசியை இன்சர்ட் பண்ணி அடுத்த லைன் சென்டருக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இதில் வந்து லெஃப்ட் சைடு ஒரு சர்தோசியை எடுத்து அடுத்த சைடு சென்டருக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச்
அடுத்து ரைட் சைடு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் போடணும். அப்புறம் இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மேட் ஃபில்லிங் வந்து மேலே இருந்து திரும்ப நாட் போட்டு மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஷேப்ஸ்லையும் ட்ரை பண்ணணும் மேட் ஃபில்லிங். நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்பில் வந்து நம்ம போடணும். ஷேப்பில் வந்து நான் வந்து இந்த மாதிரி டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு சைடு இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா அடுத்தடுத்து கண்டினியூவாக வந்துடும், ஈஸியாக வந்துடும். நான் போடுற மாதிரியே போடுங்க. இந்த ஸ்டிச் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டோன்னா இன்னும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்கும். இதை முடிச்சுட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.